எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 9 கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் நான் கிரெடிட் சொசைட்டிஸ். இதில் ஒரு 200 கொஷின்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசிஎம் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் செமஸ்டரோட 9வது பாடம் கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் நான் கிரெடிட் சொசைட்டிஸ். நம்பர் 1, பொருட்கள் உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோர் கைக்கு வந்து சேரும் வரை செய்ய வேண்டிய ஒரு சில பணிகளை மேற்கொள்வதற்காகவோ அல்லது எல்லா பணிகளையும் மேற்கொள்வதற்காகவோ ஒரு சில விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அமைந்துள்ள அமைப்பு கூட்டுறவு விற்பனை சங்கம் அல்லது கூட்டுறவு விற்பனை ஆகும். யாருடைய கூற்று? மார்க்ரெட் டிக்பி. இரண்டாவது கேள்வி, தனியார் வியாபாரிகளின் மூலம் பொருட்களை நல்ல விலைக்கு விற்கும் நோக்குடன் விவசாயிகளால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனமே கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆகும். இது யாருடைய கூற்று? இந்திய ரிசர்வ் வங்கி. மூன்றாவது கேள்வி, டேஷ் என்பது விவசாய விளைபொருட்களை விற்பதற்கு விவசாயிகளால் அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பாகும். கூட்டுறவு விற்பனை சங்கம். நான்காவது கேள்வி, 1912ஆம் வருட கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் டேஷ் என்னுமிடத்தில் சூரத் என்னுமிடத்தில் கூட்டுறவு விற்பனை சங்கம் நிறுவப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் டேஷாம் ஆண்டு 1913ஆம் ஆண்டு ஒரு கூட்டுறவு விற்பனை சங்கம் துவங்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் அமைப்பு முறை 2 அடுக்கு முறை. ஏழாவது கேள்வி, ஆந்திரா, குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் அமைப்பு முறை 3 அடுக்கு முறை. எட்டாவது கேள்வி, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் விவகார எல்லை ஒரு தாலுகா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தாலுகா. ஒன்பதாவது கேள்வி, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? 100 ரூபாய். பத்தாவது கேள்வி, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் நுழைவு கட்டணம் எவ்வளவு? ரூபாய் 10. 11வது கேள்வி, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் குறைந்தது டேஷ் லட்சம் ஆகும். 8 லட்சம் ஆகும். 12வது கேள்வி, டேஷாம் ஆண்டிற்கு பிறகு 1966ஆம் ஆண்டிற்கு பிறகு பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் தலைமைச் சங்கமாக தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் என்ற பெயரில் செயல்படுகிறது. 13வது கேள்வி, சென்னை மாநில கூட்டுறவு விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் என்னும் பெயரில் பதிவு செய்யப்பட்டு டேஷ் முதல் செயல்பட்டு வந்தது. 1959 முதல் செயல்பட்டு வந்தது. 14வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் டான்ஃபெட் விவகார எல்லை தமிழ்நாடு முழுவதும். 15வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 113. 16வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 500. 17வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் டான்ஃபெட் நுழைவு கட்டணம் எவ்வளவு? ரூபாய் 50. 18வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் டான்ஃபெட் இணை உறுப்பினர்களின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 100. அசோசியேட் மெம்பர். 19வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் டான்ஃபெட் கடன் வாங்கும் உச்ச அளவு எவ்வளவு? தனது சொந்த நிதியைப் போல் 8 மடங்கு. 20வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் டான்ஃபெட் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21. 21வது கேள்வி, தமிழ்நாட்டின் உர தேவையில் டேஷ் சதவீதம் 40% தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் ஈடு செய்கிறது. 22வது கேள்வி, தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு அருகில் இருக்கும் பாமினி என்ற இடத்தில் உரத் தொழிற்சாலை ஒன்றை டேஷ் லட்சம் முதலீட்டில் ரூபாய் 28 லட்சம் முதலீட்டில் அமைந்துள்ளது. 23வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையமானது முதல் கலப்பூரம் தயாரிப்பு திட்டத்தினை டேஷாம் ஆண்டு 1973ஆம் ஆண்டு திருச்சியில் தொடங்கியது. 24வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் அரவை ஆலை செங்கல்பட்டு நகரின் அருகாமையில் டேஷ் என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது. திம்மாவரம் என்ற சிற்றூரில் அமைந்துள்ளது. 25வது கேள்வி, தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் குளிர்பதன கிடங்கு மற்றும் பனிக்கட்டி உற்பத்தி செய்யும் மையம் எங்கு உள்ளது? சென்னை, கோயம்பேடு. 26வது கேள்வி,
குளிர்பதன கிடங்கு மற்றும் பனிக்கட்டி தயாரிக்கக்கூடிய மையம் முதலில் டேஷில் 1973இல் சென்னையில் கோயம்பேடு என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 27வது கேள்வி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் NAFED நிறுவப்பட்ட ஆண்டு 1958. 28வது கேள்வி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் நிறுவப்பட்ட இடம் எது? NAFED, டெல்லி. 29வது கேள்வி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் NAFED மண்டல அலுவலகங்கள் எத்தனை? 4. 30வது கேள்வி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் கிளைகள் எத்தனை? 32. 31வது கேள்வி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 944. 32வது கேள்வி, தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 22. 33வது கேள்வி, அந்நிய செலாவணியை பெருக்குவதற்காக வெளிநாடுகளில் வியாபாரம் செய்யும் அமைப்பு? தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். 34வது கேள்வி, மூட்டை கட்ட தேவையான சணல் பைகளை கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் ஏதுவாக ஒரு சணல் ஆலையை NAFED எங்கு நிறுவி உள்ளது? ஒரிசா. 35வது கேள்வி, தமிழ்நாடு வர்த்தக விளைபொருட்கள் சந்தைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1933. 36வது கேள்வி, வேளாண்மை விளைபொருட்கள் சந்தையியல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1959. 37வது கேள்வி, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்பது அரசு நிறுவனம். 38வது கேள்வி, சர்க்கரை தொழிலை பாதுகாக்க டேஷாம் ஆண்டு 1923ஆம் ஆண்டு இந்திய அரசால் சர்க்கரை ஆலைகள் துவக்கப்பட்டன. 39வது கேள்வி, முதலாக சர்க்கரை ஆலைகள் துவக்கப்பட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரா. 40வது கேள்வி, மகாராஷ்டிராவில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் துவக்கப்பட்ட ஆண்டு 1951. 41வது கேள்வி, தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் தனியார் துறை மூலமாக மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளது? 36. 42வது கேள்வி, கரும்பிலிருந்து பிழியப்படும் சாற்றின் விகிதம் எவ்வளவு? 9.5%. 43வது கேள்வி, தற்போது ஒரு நாள் ஒன்றுக்கு டேஷ் மெட்ரிக் டன் கரும்பை பிழியும் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் அமைந்தால்தான் சர்க்கரை ஆலை லாபகரமாக செயல்பட முடியும். 2500 மெட்ரிக் டன் கரும்பை பிழியும் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள். 44வது கேள்வி, கரும்பிலிருந்து எத்தனை வித கழிவுப் பொருட்கள் கிடைக்கிறது? 3. 45வது கேள்வி, கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாக குழுவின் மொத்த எண்ணிக்கை 21. 46வது கேள்வி, கரும்பு விலைக்கு நிர்ணயம் செய்யும் உரிமை மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு? கரும்புக்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமை மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1934. 47வது கேள்வி, கரும்பிற்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமையை மத்திய அரசு தன் வயப்படுத்திய ஆண்டு 1961-62. 48வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் பதிவு செய்யப்பட்ட நாள் 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் 14. 49வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதலில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் பரிச்சாத்தமாக அமைக்கப்பட்ட இடம்? பெரியார் மாவட்டம், கொடுமுடி. 50வது கேள்வி, ஆனந்த் பாணி பால் கூட்டுறவு சங்கங்கள் எங்கு உள்ளது? குஜராத். 51வது கேள்வி, தமிழ்நாட்டில் தற்போது பால் கூட்டுறவு சங்கங்களின் அடுக்குமுறை எத்தனை? 3 அடுக்குமுறை. 52வது கேள்வி, பால் கூட்டுறவு சங்கத்தின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 10. 53வது கேள்வி, பால் கூட்டுறவு சங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளவு? ரூபாய் 10,000. 54வது கேள்வி, பால் கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழுவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 22. 55வது கேள்வி, BMC பல்க் மில்க் கூலர் பால் குளிரூட்டும் சேகரிப்பு மையம் கிராம அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 2008. 56வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் துவக்கப்பட்ட நாள்? 1/7/1972. 57வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு? 15/12/1980. 58வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளவு? ரூபாய் 10 கோடி. 59வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 1000. 60வது கேள்வி, தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் துவங்கப்பட்ட ஆண்டு? 1965. 61வது கேள்வி, தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனத்தை யாரால் துவக்கப்பட்டது? வர்கீஸ் குரியன். 62வது கேள்வி, தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? குஜராத். 63வது கேள்வி, பால் பெருக்கு திட்டம் என்பது? பால் பெருக்க புரட்சி. 64வது கேள்வி, முதல் பால் பெருக்க திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு? 1970. பால் பெருக்க திட்டத்தின் முதல் கட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு? 1971 to 30/6/1976.
திருவல்லிக்கேணி 66வது கேள்வி. திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவுச் சங்கம் சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1904. 67வது கேள்வி. நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் பொற்காலம் எது? 2ஆம் உலகப் போர். 68வது கேள்வி. தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு பண்டகசாலை 1939 ஏற்படுத்தப்பட்ட இடம்? மதுரை ராமநாதபுரம். 69வது கேள்வி. டாக்டர் நடேசன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1960. 70வது கேள்வி. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1965. 71வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. 72வது கேள்வி. பொது விநியோக திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. கிராம அங்காடி திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. புதிய பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1979. 75வது கேள்வி. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் NCCF அமைக்கப்பட்ட ஆண்டு 1965. 76வது கேள்வி. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் NCCF யாருடைய குழுவின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? டாக்டர் நடேசன் குழு. 77வது கேள்வி. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? டெல்லி. 78வது கேள்வி. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 147. 79வது கேள்வி. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளவு? ரூபாய் 5 கோடி. 80வது கேள்வி. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 2000. 81வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. 82வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? சென்னை. 83வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளவு? ரூபாய் 200 லட்சம். 84வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் ஆ வகுப்பின் பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 500. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் ஆ வகுப்பு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 10,000. 86வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் நிர்வாக உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 27. 87வது கேள்வி. மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை முதலில் மதுரை ராமநாதபுரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1939. 88வது கேள்வி. மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் நிர்வாக குழுவின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 21. 89வது கேள்வி. இண்டேன் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் அமைப்பு எது? மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை. 90வது கேள்வி. பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை ஒரு பங்கின் மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 10. 91வது கேள்வி. சிற்றங்காடிகள் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நிறுவப்பட்டது? 4வது ஐந்தாண்டு திட்டம். 92வது கேள்வி. மகளிர் நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை உள்ளது? 27. 93வது கேள்வி. டேஷ் தொழிலாளர்கள் 250 தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் அந்நிறுவனத்தில் ஒரு ஊழியர் கூட்டுறவு பண்டகசாலை அமைக்கப்படும். 94வது கேள்வி. தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் கிராம நுகர்வோர் திட்டத்தை தோற்றுவித்த ஆண்டு 1976. 95வது கேள்வி. இந்தியாவில் பொது விநியோக முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1972. 96வது கேள்வி. தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1978. 97வது கேள்வி. கிராம அங்காடி திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. 98வது கேள்வி. மொத்தமுள்ள நியாய விலைக் கடைகளில் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாய விலைக் கடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 33,609. 99வது கேள்வி. 31/12/2022 படி நியாய விலைக் கடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 34,790. 100வது கேள்வி. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1985. 101வது கேள்வி. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் சட்டம் தமிழ்நாட்டில் அமலாக்கப்பட்ட ஆண்டு 1989. 102வது கேள்வி. தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1959. 103வது கேள்வி. தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1960. 104வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு பனை வெல்லம் இணையம் 1 மாநில அளவில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1958. 105வது கேள்வி. பண்ணை செல்வம் என்ற செய்தி மலரை வெளியிடும் இணையம் எது? தமிழ்நாடு கூட்டுறவு பனை வெல்லம் இணையம். 106வது கேள்வி. தேயிலை கூட்டுறவு தொழிலகங்கள் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. 107வது கேள்வி. தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1966 to 67. 108வது கேள்வி. தொழில் கூட்டுறவுகளின் தேசிய
இணையம் தலைமையகம் உள்ள இடம் நியூ டெல்லி. 109வது கேள்வி, இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்துசை நிலையம் மற்றும் பண்டகசாலை இம்காம்பஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1944. 110வது கேள்வி, இம்காம்ஸ் சித்த முறையில் எத்தனை மருந்துகள் செய்யப்படுகிறது? 232. 111வது கேள்வி, இம்காம்ஸ் ஆயுர்வேத முறையில் எத்தனை மருந்துகள் செய்யப்படுகிறது? 306. 112வது கேள்வி, இம்காப்ஸ் யுனானி முறையில் எத்தனை மருந்துகள் செய்யப்படுகிறது? 157. 113வது கேள்வி, தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1935. 114வது கேள்வி, தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்ட இடம் சென்னை. 115வது கேள்வி, தமிழ்நாட்டில் துணி விற்பனை நிலையங்கள் எத்தனை உள்ளது? 284. 116வது கேள்வி, கோஆப்டெக்ஸ் உற்பத்தி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1986 பிப்ரவரி முதல். 117வது கேள்வி, முதலில் தமிழ்நாட்டில் வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் துவக்கப்பட்ட ஆண்டு 1913-14. 118வது கேள்வி, முதலில் பம்பாயில் சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1912. 119வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் சென்னையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 18/3/1959. 120வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் சென்னையில் செயல்பட துவங்கிய ஆண்டு 18/7/1959. 121வது கேள்வி, சென்னை மத்திய வீடு அடமான வங்கி என்ற பெயரில் சென்னையில் பதிவு செய்யப்பட்ட இணையம் எது? தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம். 122வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1972. 123வது கேள்வி, தேசிய வீட்டு வசதி இணையம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1969. 124வது கேள்வி, தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1972. 125வது கேள்வி, பாமினி உர ஆலை மன்னார்குடியில் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 21/1/1971. 126வது கேள்வி, சேகோ சர்வ் சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை கூட்டுறவு சங்கம் லிட் இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது? 1961ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம். 127வது கேள்வி, சேகோ சர்வ் சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை கூட்டுறவு சங்கம் லிட் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1981. 128வது கேள்வி, முதலாக ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார் பொருட்களின் விற்பனைக்காக துவக்கப்பட்ட ஒரு தொழில் கூட்டுறவு சங்கம் எது? முதலாக ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் பொருட்களின் விற்பனைக்காக துவக்கப்பட்ட ஒரு தொழில் கூட்டுறவு சங்கம் எது? சேகோ சர்வ். 129வது கேள்வி, இஃப்கோ என்பது என்ன? இந்திய உழவர் உர கூட்டுறவு லிமிடெட். 130வது கேள்வி, கிரிப்கோ என்பது என்ன? கிருஷிக் பாரதி கூட்டுறவு லிமிடெட். 131வது கேள்வி, கிரிப்கோ உயர் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்காக நிறுவப்பட்ட ஆண்டு 1980. OMIFCO ஆலையின் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு 2003. 133வது கேள்வி, கிரிப்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனம் துவக்கப்பட்ட ஆண்டு 2009. 134வது கேள்வி, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் துவங்கப்பட்ட ஆண்டு 1946. 135வது கேள்வி, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது? குஜராத். 136வது கேள்வி, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் நிறுவிய மும்மூர்த்திகள் யார்? திரிபுவன் தாஸ் பட்டேல், வர்கீஸ் குரியன், ஹரிசந்த் மேகதாலயா. 37வது கேள்வி, அமுல் என்பதற்கு சமஸ்கிருத மொழியில் என்ன பொருள்? விலை மதிப்பற்றது. 138வது கேள்வி, ஆவின் என்பது என்ன? தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம். 139வது கேள்வி, ஸ்டெமினா என்ற ஊட்டச்சத்து பானம் எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? அமுல். 140வது கேள்வி, துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 29/4/1955. 141வது கேள்வி, துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. 142வது கேள்வி, துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளவு? ரூபாய் 200 லட்சம் ஆகும். 143வது கேள்வி, மாவட்ட கூட்டுறவு வழங்கும் விற்பனை சங்கங்கள் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையாக மாற்றப்பட்ட ஆண்டு 1969. 144வது கேள்வி, வேளாண்மை
உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மூலம் விற்கப்படும் மருந்துகளுக்கு எத்தனை சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது? 20%. 145வது கேள்வி. தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் தனது முதல் கலப்பு உரம் தயாரிப்பு திட்டத்தினை திருச்சியில் தொடங்கிய ஆண்டு 1973. 146வது கேள்வி. தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பங்கு மூலதனம் எவ்வளவு? ரூபாய் 5 கோடி. 147வது கேள்வி. தற்போது ஒரு டன்னுக்கு டேஷ் சதவீதம் சர்க்கரை சத்துள்ள கரும்புக்கு ரூபாய் 2755 வழங்கப்படுகிறது. 9.5% சர்க்கரை சத்துள்ள கரும்புக்கு. 148வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையத்தின் மொத்த அங்கத்தினர்களின் எண்ணிக்கை 22. 149வது கேள்வி. சென்னை நகர மக்களின் பால் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் கூட்டுறவு பால் வழங்கும் ஒன்றியம் ஒன்றை 1927-28 அமைக்கப்பட்ட இடம் அயனாவரம். 150வது கேள்வி. நம் நாட்டின் மிக பழமையான சங்கம் எது? திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம். 151வது கேள்வி. டேஷ் என்ற சொல் விற்பனை என்ற சொல் சரக்குகள் உற்பத்தி செய்பவரிடமிருந்து நுகர்வோரை வந்து சேரும் வரை அனைத்து வியாபார நடவடிக்கையையும் குறிக்கும். 152வது கேள்வி. விவசாய விளைபொருட்களின் விற்பனையில் உள்ள மிக முக்கிய குறைபாடு ஒழுங்குமுறை டேஷ் அதிக அளவு இல்லாமையே ஆகும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அதிக அளவு இல்லாமையே ஆகும். 153வது கேள்வி. டேஷ் என்பது கூட்டுறவு விற்பனை சங்கம் என்பது விவசாய விளைபொருட்களை விற்பதற்கு விவசாயிகளால் அமைக்கப்பட்ட ஓர் அமைப்பாகும். 154வது கேள்வி. ஒரு தாலுகா அளவில் உள்ள கூட்டுறவு விற்பனை சங்கத்தை இவ்வாறு அழைக்கலாம். பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கம். 155வது கேள்வி. தாலுகா அளவில் மற்றும் மாநில அளவில் விவசாய கூட்டுறவு விற்பனை சங்கமும் மாநில அளவில் மாநில விவசாய கூட்டுறவு விற்பனை இணையமும் கொண்ட அமைப்பு முறைக்கு டேஷ் அமைப்பு முறை என்று பெயர். 2 அடுக்கு அமைப்பு முறை என்று பெயர். 156வது கேள்வி. டேஷாம் ஆண்டு 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் சூரத் எனும் இடத்தில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் நிறுவப்பட்டது. 157வது கேள்வி. தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் டேஷாம் ஆண்டு 1913ஆம் ஆண்டு ஒரு கூட்டுறவு விற்பனை சங்கம் துவங்கப்பட்டது. 158வது கேள்வி. டேஷாம் ஆண்டு 1926ஆம் ஆண்டு ராயல் கமிஷன் ஆலோசனைப்படி தாலுகா அளவில் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் சில மாநிலங்களில் அமைக்கப்பட்டது. 159வது கேள்வி. புதிதாக ஆரம்பிக்கப்படும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களுக்கு டேஷ் ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு சங்க ஊழியர்களின் சம்பள செலவிற்காக மானியம் கொடுக்கிறது. 160வது கேள்வி. கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் உறுப்பினர்களுக்கு கடன் வாங்கும் உச்ச அளவு உறுப்பினர் பங்குத்தொகை மற்றும் சேமநிதி சேர்ந்து கூட்டுத்தொகையைப் போல் டேஷ் அடங்கும் 8 மடங்கு அடங்கும். 161வது கேள்வி. கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 9. 162வது கேள்வி. தமிழ்நாடு விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1966. 163வது கேள்வி. டேஷாம் ஆண்டு 1959ஆம் ஆண்டு முதலில் சென்னை மாநில கூட்டுறவு விநியோகம் மற்றும் விற்பனை சங்கம் பதிவு செய்யப்பட்டது. 164வது கேள்வி. தமிழ்நாடு விவசாய பொறியியல் சேவை கூட்டுறவு இணையம் டேஷ் என்று பெயர். என்கோஃபட் என்று பெயர். 165வது கேள்வி. நியாய விலைக் கடைகளில் எடை மற்றும் அளவு குறைவாக விற்பனை செய்த விற்பனையாளர் சட்ட பிரிவின்படி அவர் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 5000 வரை தண்டனை வழங்கப்படுகிறது. 166வது கேள்வி. குடும்ப அட்டையை மாற்றுவதையும் அடகு வைப்பதும் தடுத்தல் விதி. விதி 9. 167வது கேள்வி. குடும்ப அட்டை மூலம் விநியோகம் முறைப்படுத்துதல் ஆணை 1982 விதி 6. 168வது கேள்வி. தற்போது தமிழ்நாட்டின் எத்தனை வகையான ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றது? 7. 169வது கேள்வி. தேசிய தொழில் கூட்டுறவு இணையத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் மத்திய அரசும் மாநில வியாபார கழகமும் குறைந்தது டேஷ் பங்குகள் வைத்திருக்க வேண்டும். குறைந்தது 100 பங்குகள் வைத்திருக்க வேண்டும். 170வது கேள்வி. தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகளாகும். 3 ஆண்டுகளாகும். 171வது கேள்வி. தேசிய தொழில் கூட்டுறவு இணையத்தில் உறுப்பினராக உள்ள ஒன்றியங்கள் குறைந்தபட்சம் டேஷ் பங்குகள் வைத்திருக்க வேண்டும். 50 பங்குகள் வைத்திருக்க வேண்டும். 172வது கேள்வி. தமிழ்நாட்டில் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது டேஷ் ஆகும். சித்தா ஆகும். 173வது கேள்வி. தமிழ்நாட்டில் சாஸ்திரர்களால் உருவாக்கப்பட்டது டேஷ் ஆகும். ஆயுர்வேதிக் ஆகும். 174வது கேள்வி. யுனானி மருத்துவம் எந்த மாநிலத்தில் உருவானது? டெல்லி,
மற்றும் ஹைதராபாத். 175வது கேள்வி. டேஷாம் ஆண்டு முதலில் தமிழ்நாட்டில் வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்பட்டது. 1913-14. 176வது கேள்வி. டேஷாம் ஆண்டு முதல் வீடமைப்பு கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு நிதி அளிக்க வேண்டுமென முடிவு செய்து செயல்பட தொடங்கின. 1923ஆம் ஆண்டு. 177வது கேள்வி. இரண்டாம் உலகப்போர் முடிந்த பின்னர் டேஷாம் ஆண்டு. 1946ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு கூட்டுறவு வீடு அமைக்கும் சங்கம் துவங்க அரசு முன் வந்தது. 178வது கேள்வி. முதலில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் உறுப்பினர்களுக்கு வீடுகள் கட்ட கடன்கள் மற்றும் வழங்கும் சங்கம் எது? சாதாரண கூட்டுறவு கட்டடச் சங்கம். 179வது கேள்வி. சங்க உறுப்பினர்களுக்கு சங்கத்தின் மூலமாகவே வீடுகள் கட்டி கொடுக்கும் சங்கம் எது? கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம். 180வது கேள்வி. சங்கமே நிலத்தை வாங்கி வீடுகள் கட்டி உறுப்பினர்களுக்கு வழங்கும் மற்றும் வாடகைக்கு வழங்கும் சங்கம் டேஷ் கூட்டுறவு வீடு அமைப்பு சங்கம். 181வது கேள்வி. சங்கம் வீட்டு மனைகளை வாங்கி வீடுகளை கட்டி உறுப்பினர்களுக்கு குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விடும் சங்கம் குத்தகை வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம். 182வது கேள்வி. கிராம வீடு அமைப்பு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. 1950ஆம் ஆண்டு. 183வது கேள்வி. ஆரம்பத்தில் கூட்டுறவு வீடு அடமான சங்கங்கள் கூட்டுறவு வீடு அடமான டேஷ் என்ற பெயரில் வீடு அடமான வங்கிகள் என்ற பெயரில் துவக்கப்பட்டது. 184வது கேள்வி. டேஷாம் ஆண்டு. 1972ஆம் ஆண்டு அரசு உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கூட்டுறவு வீடு அமைப்பு சங்கங்களும் 2 அடுக்கு தொடர் அமைப்பு முறையில் சீரமைக்கப்பட்டன. 185வது கேள்வி. டேஷாம் ஆண்டு. 1966ஆம் ஆண்டு கூட்டுறவு வீடு அடமான வங்கி கூட்டுறவு வீடு அடமான சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 186வது கேள்வி. கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் புதிய வீடு கட்ட அதிகபட்ச கடன் தொகை ₹20 லட்சம். 187வது கேள்வி. 58 வயது உறுப்பினர் கடனை திருப்பி செலுத்தும் கால அளவு 7 ஆண்டு ஆகும். 188வது கேள்வி. கிராம கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. 1950. 189வது கேள்வி. தமிழ்நாட்டில் மிகுந்த அளவில் நடைபெறும் கிராம தொழில் நெசவு தொழிலாகும். 190வது கேள்வி. டேஷாம் ஆண்டு. 1962ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இருந்து உதவி பெறும் சிக்கன நிதி திட்டம் ஒன்றை மாநில அரசு நெசவாளர் நலத்திற்காக கொண்டு வந்தது. 191வது கேள்வி. டேஷாம் ஆண்டிலிருந்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி தேவையை நிறைவு செய்ய ரிசர்வ் வங்கி முன் வந்தது. 1957ஆம் ஆண்டு. 192வது கேள்வி. ஜனதா துணி உற்பத்தி திட்டம் துவக்கப்பட்ட ஆண்டு. ஜனதா துணி உற்பத்தி திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. 1976. 193வது கேள்வி. பொய்யான தகவல் கொடுத்து குடும்ப அட்டை பெறக்கூடாது. விதி 11. 194. இலவச வேட்டி சேலை திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. 1976. 195வது கேள்வி. வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு சங்கத்தின் ஒரு பங்கின் மதிப்பு ₹1000. 196வது கேள்வி. பண்டக சாலைகள் வெற்றிகரமாக இயங்குவதற்கு நுகர்வோர் இயக்கத்தில் பெண்கள் அதிகமாக ஈடுபடுவதுதான் காரணம் என 1960இல் டேஷ் குழு டாக்டர் நஜீசன் குழு பரிந்துரை செய்தது. 197வது கேள்வி. ஒழுங்குமுறை சந்தை அமைப்பால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விளைபொருட்களை அடமானமாக வைத்து ₹டேஷ் லட்சம் வரை ₹3 லட்சம் வரை கடன் பெற்றுக்கொள்ளலாம். 198வது கேள்வி. பிரதம நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு தலைமைச் சங்கமாக செயல்படவும் 1935இல் இந்நிறுவனம் அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கோஆப்டெக்ஸ். 199வது கேள்வி. காம்ப்ஸ் விவகார எல்லை இந்தியா முழுவதும். 200வது கேள்வி. ஒரு குடும்ப அட்டைதாரர் டேஷ் கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள் நியாய விலைக்கடையை அணுகும் வகையில் நியாய விலைக்கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம்.